நான் கூட ஆரம்பத்துல வெயிட் லாஸ் பண்ணணும்னா ரன்னிங் தான் பெஸ்ட்ன்னு நினைச்சேன். ஒவ்வொரு நாளும் மோட்டிவேட் ஆகி ஓட ஆரம்பிப்பேன். ஆனா சில நாள் போகும்போது மூச்சு வாங்கும், காலு வலிக்கும். அன்னிக்கு ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்புறம் என்ன தெரியுமா? அடுத்த 2 முதல் 3 நாள் எதுவும் செய்ய மாட்டேன். அப்படியே ஒரு சைக்கிள் ஆகி போயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுவேன், ஸ்டாப் பண்ணுவேன். ரிசல்ட்ஸ் மட்டும் வரவே இல்ல. அப்போதான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். வெயிட் லாஸ்க்கு முக்கியமானது ஸ்பீட் இல்ல, கன்சிஸ்டன்சி தான். அதுக்கப்புறம் ரன்னிங் விட்டுட்டேன். வாக்கிங் ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல அது ரொம்ப சுலபமா தெரியல. இது பண்ணி என்ன சேஞ்ச் ஆக போகுதுன்னு கூட நினைச்சேன். ஆனா நான் தினமும் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சேன். 30 மினிட்ஸ், 40 மினிட்ஸ், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ். ஒரு வாரத்துல பெரிய மாற்றம் தெரியல. ஆனா 1 மாசத்துக்கு அப்புறம் பாடி லைட்டாக ஃபீல் ஆச்சு. மூச்சு சீராகுது, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அப்பதான் புரிஞ்சுது, ஃபேட் லாஸ் என்பது வேகமா ஓடுறது இல்ல, தொடர்ந்து நடக்கிறது தான். ரன்னிங் ஷார்ட் டெர்ம் ரிசல்ட் தரலாம். ஆனா வாக்கிங் தான் லாங் டெர்ம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தரும். இப்போ நான் யாராவது கேட்டா, நான் ஒரே விஷயம் தான் சொல்வேன். உங்க பாடிக்கு ஈஸியா இருக்கிறத தினமும் பண்ணுங்க. அதுவே ரியல் ரிசல்ட்.